கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த உலகத்தில் எங்களுக்காக நீர் பிறந்து எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி தந்த இந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும் எங்களோடு இடைபடும் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தியும். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே எங்களுக்காக ஒப்பு கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் நிச்சயமாக தருவீர் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய பாட்டு புத்தகத்திலே 115வது பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சமாதானமே காரிருள் நீங்க
ஆங்கில பாடலை பாடுவோம். For unto us a child is born. For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, the Mighty God, the Everlasting Father, and the Prince of Peace is He. For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, the Mighty God, the Everlasting Father, and the Prince of Peace is He. நாளிலே நாம் கிறிஸ்மஸ் செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு The fullness of God's time. தேவனுடைய வேலை நிறைவேறுகிற காலம். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, In the fullness of time, God sent His Son. காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இரண்டாவது, In the fullness of time, God visited His people. காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய மக்களை சந்தித்தார். மூன்றாவது, In the fullness of time, God fulfilled His promises. காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். நான்காவது, In the fullness of time, God performed His miracles. காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய அற்புதங்களை செய்தார். ஐந்தாவது, In the fullness of time, God fulfilled His prophecies. காலம் நிறைவேறின பொழுது தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். ஆறாவது, In the fullness of time, God sent His Holy Spirit. காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். ஏழாவது, In the fullness of time, God will send His Son again. காலம் நிறைவேறும் பொழுது தேவன் தம்முடைய குமாரனை மீண்டும் இந்த உலகத்துக்கு அனுப்புவார். ஆகவே இந்த நாளிலே அந்த தலைப்பு, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம், தேவனுடைய வேலை. முதலாவது குறிப்பு, In the fullness of time, God sent His Son. இந்த நாட்களிலே காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்துக்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் தம்முடைய வேலை, தம்முடைய காலம் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு ஆகவே இந்த நாட்கள் அந்த காலம் தேவன் நம்மோடு இடைப்படும் பொழுது அந்த காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன்
என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினதினாலே நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். உலகத்தை ரட்சிக்கவே அவர் வந்தார். ஆகவே இதுவே ரட்சணிய நாள். இந்த நாளிலே தேவன் வந்தார் என்று உணரும் பொழுது, ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், என் உள்ளத்திலே ஜீவியும் என்று இது அனுக்கிரக காலம், இது ரட்சணிய நாள். எபிரேயர் 4:7. என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனால் பின்னும் ஒரு நாளை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும்பொழுது அந்த சத்தத்துக்கு என்ன செய்யணும்? இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்த கூடாது. மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். ஆகவே இந்த நாட்களே அதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும், சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் உலகத்துக்கு அவர் வந்தார். ஆகவே இந்த நாட்களிலே அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, in the fullness of time God visited his people. காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார். லூக்கா 1:67-75. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை இணைத்திரளி உங்கள் சத்துருக்கள் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களை நின்றும் நம்முடைய பகைக்கிற யாவருடைய கைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ஒரு ரட்சணை கொம்பை. ஆகவே இந்த நாட்களிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும், எப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு இருந்தாலும், தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார். நம்முடைய இக்கட்டிலே, நம்முடைய வேதனையிலே ஆதி முதற் கொண்ட வாக்குத்தத்தத்தின்படி உங்களுடைய சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை விடுவிப்பேன், உங்களை பகைக்கிற யாருடைய கைகளிலிருந்து உங்களை விடுவிப்பேன். எத்தனை பேருக்கு இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் வந்து சந்திக்க வேண்டும். இந்த நாளில் இந்த வசனங்களின்படி ஆண்டவரே எங்களையும் என்ன செய்யும்? சந்தியும், எங்கள் குடும்பத்தை சந்தியும். லூக்கா 19:41-44. தேவன் சந்திக்கும் பொழுது அந்த நேரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணராமல் இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது? அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கும். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால். ஆண்டவர் நம்மை சந்திக்கும் பொழுது, நம்மோடு இடைப்படும் பொழுது அதை உணராமல் நம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும்.
இந்த மாதிரி நிலைமை யாருக்குன்னா வேணுமா? தேவன் நம்மோடு இடைப்படும் பொழுது, தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது அந்த காலத்தை என்ன செய்யணும்? உணரணும். அதை அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி அதை உணராமல் இருந்தால் பெரிய ஆபத்து. லூக்கா 13:34-30, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல். ஆண்டவர் கூப்பிட்ற எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு. வரத்துக்கு என்ன இல்லை மனசு. இதோ ஆண்டவர் கூட்டி சேர்க்கும் போது சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு வசனம் இருக்கா? எது கூட்டி சேர்க்கிறார்? நம்மை பாதுகாக்கும்படி. மனமில்லாமல் போனால் என்ன நடக்கும்? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீ சொல்லும் காலம் வரும் அளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல். ஓசியா 10:12, நீங்கள் நீதிக்கென்று விதை விதைங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு வருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆகவே இது என்ன காலம்? தேவன் வந்து தம்முடைய நீதியை நம் மீது ஊற்றும் வரை என்ன செய்யணும்? அவரை தேடுகிற காலம். ரோமர் 13:11-14, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாய் என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். இந்த வசனம் நம்ம சபையில் மாட்டணுமா என்னன்னு யோசிக்கிறேன் நான். தேவையா நம்ம சபைக்கு இந்த வசனம்? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 5:12-14. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை மூல உபதேசம் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆண்டவருடைய வழிகளை என்று. நீங்கள் மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த வேண்டிய காலத்து இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கே ஆரம்பத்துலேருந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்குற நிலைமை வந்து இருக்கிறது. அதான் சொல்கிறார், உங்களுக்கே என்ன செய்ய வேண்டியது? மூல உபதேசம் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள். பால் இருக்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்க இல்லாதனாக இருக்கிற. பலமான ஆகாரமானது நம்மை தீமை நன்று பயிற்சிப்பதனால் பகுத்தறிவத்தக்கதாக முயற்சி செய்யும். ஞானேந்திரங்களை உடையவர்களாக பூரண வயதுகளாகும். ஆகவே நாம் வளர்ந்தவர்களாக தேவனுடைய பலமான ஆகாரத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக என்ன செய்யணும்? இருக்க வேணும். அதுதான் காலம். காலத்தை பார்த்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய காலத்தை உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா? என்ன செய்யக்கூடாது, அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. மூன்றாவது, in the fullness of time God fulfilled his promises. காலம் நிறைவேறின பொழுது தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேறி. லூக்கா 2:25-32. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனா இஸ்ரவேலின் ஆறுதல் காத்து
இருக்கனாக இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். அவனுக்கு என்ன வாக்கு தத்துவம்? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்படும். அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? ஆண்டவருடைய கிறிஸ்துவை பார்க்க மட்டும் நீ உயிரோட மரணம் உனக்கு வராது. அவன் ஆவியின் ஏவுதனாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வார்கள். அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானே இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ஆகவே தேவன் அவருக்கு என்ன வாக்கு கொடுத்த காலம் நிறைவேறின போது அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். ஆகவே இந்த நாட்களில் நாமும் அதை விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 10:35-30. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பின்வாங்கி போவனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இருக்கு. நாமோ கெட்டு போக பின்வாங்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்குரலாய் இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் வரை உறுதியாக இருக்க வேண்டும். பின்வாங்கி போகக்கூட, சோர்ந்து போக. சங்கீதம் 105:19-22. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கு எல்லாம் அதிபதி. ஆகவே கர்த்தர் சொன்ன வார்த்தை அந்த காலம் வரை யோசேப்புக்கு பெரிய சோதனைகள். அந்த வசனம், கர்த்தருடைய வசனம் அவனை என்ன செய்தது? உடமிட்டது. ஆனாலும் அவன் உறுதியாய் நின்றதினாலே அந்த நேரம் வந்தவுடனே அவன் விடுதலையாக்கப்பட்டு எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியர்கள். இந்த நாட்களில் நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்க. அந்த காலத்திலே தேவன் சொன்னதை என்ன செய்வார்? 4வது, in the fullness of time God performed his miracles. காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய அற்புதங்களை செய்தார். லூக்கா 1:36, 37, 57, 50. இதோ உனக்கு இனத்தாராய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவள் என்ன நடந்தது? அவர் கர்ப்பம் தரிக்கும்படி தேவன் செய்தார். ஆகவே இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவதூதன் மரியாளுக்கு தோன்றி சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன். எப்படி நடக்கும்? எனக்கு புருஷன் இல்லையே. அப்போ சொல்லு, உன் இனத்தார் எலிசபெத்துக்கு என்ன நடந்தது? முதிர் வயதிலே இதோ உன் இனத்தாளாக இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்கள் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார். ஆகவே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தை அந்த காலத்திலே அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய அற்புதங்களை அவர் செய்கிறார்.
யோவான் 2:1-11. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அழைக்கப்படாமல் என்ன செய்ய மாட்டார்? நைஸாக போய் சாப்பிட்டு போயிடலான்னு பண்ண மாட்டார். ஞாபகம் வச்சுக்கணும். திராட்சை ரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சை ரசம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும். அப்படி என்றால் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு என்ன வச்சிருக்கிறார்? வேலை வைத்திருக்கிறார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நானும் எங்கள் அம்மாவுக்கு இந்த வசனத்தை தான் சொல்லின்னு இருக்கேன். யாரை பார்த்தாலும் என்ன சொல்லணும்? ஐயா என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க. அதாவது சரியா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே. இயேசு வேலைக்காரர் நோக்கி, ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரணைக்காரத்தை கொண்டு போங்க. அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது வந்து தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கே தெரியும் என்று பந்தி விசாரணைக்காரனுக்கு தெரியாதுலாம். அவன் திராட்சை ரசம் தண்ணீரை ருசித்த போது மழவாழனை அழைத்து, என்னப்பா நம்ம டெக்னிக்கை நீ மாற்றி விட்டியே, இவ்வளோ நாள் நாங்கள் எப்படி கேட்ரிங் பண்ணின்னு இருந்தோம், கேட்ரிங் பிஸ்னஸ் எப்படி பண்ணின்னு இருந்தோம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியாய் பின்பு ருசி குறைந்தது என்ன நைஸாக அதை விட்டுருவார். நல்லா குடிச்சிட்ட பிறகு அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு கம்மியானதெல்லாம் இன்றைக்கும் அது நடக்குதா இல்லையா? நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவுள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில். ஆகவே முதல் அற்புதம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம், என் வேலை ஒன்றும். அப்படி என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு வேலை வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலே அவர் அற்புதத்தை செய்வார். பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே. அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். மனுஷனுக்கு அது கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் ஆண்டவர் எல்லாமே அந்தந்த காலத்தில் என்ன செய்வாராம்? நேர்த்தியாய் செய்வார். இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ், த லார்ட் வில் மேக் எவ்ரி திங் பியூட்டிஃபுல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அழகாய் அந்தந்த நேரத்து வரும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி செய்வாராம்? அழகாய். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அழகாய் சரியான நேரத்தில் உங்களுக்கு செய்யணும்னு வாஞ்சிக்கிறீங்க? 5வது, in the fullness of time God fulfilled his prophecies. காலம் நிறைவேறின பொழுது தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். மத்தேயு 1:22-20. தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை, அவருக்கு இம்மானுவேல் என்று பேருடு என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். மத்தேயு 2:1-6, 13-20. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தவன். இங்கே இன்னொரு ராஜா வந்திருக்கிறாருன்னு கேட்ட உடனே, யார்ப்பா அது இன்னொரு ராஜா இதை பிறந்திருக்கிறாரு? ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். என்னப்பா அது, நம்ம இருக்கிறோம் இங்கே ராஜான்னு,
யாரோ வேறு யாரோ ஒன்று வந்து பிறந்திருக்கிறாராமே, என்ன பார்த்துன்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன வந்துச்சான்? அழகம் வந்துச்சு. அவன் பிரதான ஆசிரியர் ஜனத்தின் வேத எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேவில் அவளை பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதயா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதயாவின் பிரபுக்களை நீ சிறியதில்லை, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்குது என்றார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஏன்னா அவனுக்கு இன்னொரு ராஜா பிறகுறது பிடிக்கல. அதெல்லாம் நீ எழுந்து பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் சொல்லும் வரைக்கும் அங்கே இரு. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டான். ஏரோதின் மரண பந்தி அங்கே இருந்தான். சரியா? இது என்ன அர்த்தம்? எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்கதரிசி அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லையிலும் இருந்த 2 வயதுக்குட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்தார். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் உண்டாகலும் ஆகிய கூக்குரல் ராமாலே கேட்கப்பட்டது. இந்த வசனம் இப்போ கூட நிறைவேறுதா? என்ன சத்தம் கேட்குது நமக்கு? ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. எல்லாமே பாருங்கள், காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம் தீர்க்க தரிசனங்களை என்ன செய்கிறார்? ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்படும், நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தின இறந்து போனான். அவன் எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆகிலும் அர்கேல் என்று தகப்பனாக ஏரோதன் பட்டு வந்து யூதேவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டான். அங்கே போக பயம். அப்பொழுது அவன் சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்ட கலிலேய நாட்டின் புறங்களில் விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகவே நீங்கள் பார்க்கும்போது காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனங்களை என்ன செய்கிறார்? ஓகே, இந்த நாட்களிலும் 1 தீமோத்தேயு 1:18 பவுல் என்ன சொல்ல, குமாரனாகிய தீமோத்தேயே, உன்னை குறித்து முண்டு உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன்னை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தினாரோ அதை நிறைவேறும்படி என்ன செய்யணும்? விசுவாசத்திலே போராட வேண்டும். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவம், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபித்து போராடி அதை என்ன செய்யணும்? சுதந்திரிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இப்படி சொன்னார், இன்னும் நடக்கல, சோர்ந்து போகக்கூடாது. அதை வைத்து என்ன செய்யணும்? நிறைவேறும்படி போராடி அதை சுதந்திரிக்க வேண்டும். 6வது, in the fullness of time God sent his Holy Spirit. காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்பினார். அப்போஸ்தலர் 1:4-8. அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவிலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சரி, நீங்கள் போய் காத்திருங்கன்னா இவங்க என்னன்றாங்க?
அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, நீ போய் பரிசுத்தாய் வரும்போது காத்துருன்னு அதை விட்டாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். இவங்க அதை விட்டாங்க. இப்போ ராஜ்யம் வந்தால் நமக்கெல்லாம் ஒரு பதவி கிடைக்குமா? நம்ம ஒரு ஆளுநர் இல்லாட்டி ஒரு கலெக்டர் ஆகலாமா? எப்போ ஆண்டவரே ராஜ்யம் கொண்டு வருவீர்? பதவி ஆசை இன்றைக்கும் உலகத்தில் இருக்குதா இல்லையா? அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் நேரம் எல்லாம் அவர் வச்சிருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்னு அது உங்களுக்கு தேவை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமும் யூதா முழுவதிலும் சமாரியிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 2:1-4, 17. பெந்தேகோஸ்தை என்னும் நாள் வந்தபோது, அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும்படி அவர் ஒரு நாளை வைத்திருந்தார், ஒரு வேலையை வைத்திருந்தார். இந்த நாளிலே இந்த வேலையில் என்ன செய்ய போகிறேன்? என் ஆவியை அனுப்புவேன். ஆக அந்த இங்கிலீஷில் when the day of Pentecost was fully come, அந்த நிறைவேறும் பொழுது, பெந்தேகோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவர்களெல்லாம் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி ஒவ்வொருவர் கீழே தள்ளி சேரை தூக்கி அடிச்சு எல்லாம் சரளமாக கெட்ட வார்த்தை பேசி அப்படி போட்டிருந்துச்சா? இதெல்லாம் நடந்துருந்தால் வந்திருப்பார் ஆவியானவர். ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இருந்தால் ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார். பெந்தேகோஸ்தை எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இந்த ஒரு மனம் ஐக்கியம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கும். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார இந்த வீடு முழுவதையும் நிரப்பெற்று, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவல் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளே பேச தொடங்கினார்கள். ஆகவே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் 17 கடைசி நாட்களிலே, இது அவங்களுக்கு ஏதோ நடந்ததுன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல், கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, அப்பொழுது மற்றவங்க குமாரர்ன்னு போட்டிருக்கா, யார் குமாரர்? உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அநேக பேருக்கு என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை பெரிய கோடீஸ்வரணும், இந்த ஆசைலாம் நிறையா இருக்குது. இந்த வசனத்தில் இருக்கிற ஆசை எத்தனை பெற்றோருக்கு இருக்குது? ஆண்டவர் இருதயத்தை பார், சும்மா கை தூக்கக்கூடாது, சரியா? இருதயத்தில் உங்கள் பிள்ளைங்களை குறித்து என்ன ஆசை இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். மீதி எல்லா ஆசை அதுக்கு அளவே கிடையாது, இடமே இல்லை, அவ்வளோ ஆசை ரொப்பின்னு இருக்குது. இந்த ஆசை எத்தனை பேருக்கு? இந்த வசனம் என் பிள்ளைங்களுக்கு நிறைவேறணும். இங்கே நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த வசனம், ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் என் உங்கள் குமார்த்திகளும் உங்கள் குமாரர்களும் தீர்க்க தரிசனம், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை, என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் நாவியை, அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம். இந்த நாட்களில் இதை உணர வேண்டும். இதுதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். 7வது, in the fullness of time God will send his son again. எப்படி காலம் நிறைவேறின போது தன் குமாரனை அனுப்பினாரோ, இப்பொழுது எந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம்?
காலம் நிறைவேறின பொழுது அனுப்பின தேவன் மீண்டும் அந்த காலம் வரும்போது தம்முடைய குமாரன் என்ன செய்வார்? உலகத்துக்கு அனுப்புவார். மத்தேயு 24 3-14, 29-31, 36-40. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்களிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி நான் செய்யுங்க எச்சரிக்கையார். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து நானே கிறிஸ்து என்று அநேகரை என்ன செய்வாங்க? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகள், கலங்காதபடி எச்சரிக்கை. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது இது எத்தனை பேருக்கு இந்த வசனம்லாம் பிடிக்கும்னு தெரில எனக்கு, சரியா? அப்பொழுது உங்களை என்ன பண்ணுவாங்களாம்? உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். இந்த வசனம் சொல்லும்போது யாருன்னா ஆமின்னு சொன்னாங்களா? யாருன்னா அலிலியா சொன்னாங்களா? அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்படி இல்லாமல் இருக்குது பைபிள்னு. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படும். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசனம் எழும்பி அநேகரை அக்கிரமம் மிகுதியான அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? தனிந்து முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எப்போ முடிவு வரும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்போ முடிவு வருமா? ராஜ்யத்தின் எல்லாருக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாது, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். நினச்சி பாருங்க, சூரியன் இல்லை சந்திரன்னா உலகம் எப்படி இருக்கும்? சூரியன் ஒளி கொடுக்கல, சந்திரனோட நட்சத்திரம் எப்படி இருக்கும்? பகலுக்கும் இரவுக்கும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஏன் புலம்புறாங்க? அவரை சந்திக்க என்ன இல்லை? ஆயத்தம் இல்லை. எவ்வளோ எச்சரிக்கை கேட்டால் அவங்க பாட்டு எல்லாம் அவங்க இஷ்டமாக வாழ்ந்து வந்துட்டார். இதுக்கப்புறம் நேரம் ஐயோ வந்துட்டாரே, நம்ம என்ன செய்ய? எவ்வளோ சொல்லியும் நம்ம என்ன செய்யலை? கேட்கவே இல்லை. இப்போ ஆயத்தம் இல்லை, அவரை சந்திக்க வருகிறார், நம்ம என்ன இல்லை? ஆயத்தம். அதான் புலம்புறாங்க. வலுவான துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை, அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, எல்லாரையும் கிடையாது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். பரலோகத்தில் தூதர்களும் யாருக்கும் தெரியாது. என்னைக்கு வந்து இறங்க போகிற, என்னைக்கு அந்த சத்தம் கேட்கும், யாருமே திடீர்னு வரும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்ன நடந்துச்சு நோவாவின் காலத்தில்? எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும்
நாள் வரைக்கும் நோவா உள்ளே போகிறாரு பாருங்க, அன்ன வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சான்? ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எல்லாம் கல்யாண பிஸியில் இருக்கிறாங்க. சரியா? யாருக்கும் டைமே இல்லை. ஜல பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது. ஒன்றுமே தெரில. வெள்ளம் வந்து அப்படியே அடிச்சுன்னு போகுது. வெள்ளம் ஜனங்களை அடிச்சுன்னு போதா இல்லையா? 40 நாள் மழை பெஞ்சா எப்படி இருக்கும்னு அன்றைக்கி யாராவது இருக்க முடியுமா? ஒரு நாள் பேஞ்சதுக்கு எல்லாம் நீச்சல் அடிக்க வேண்டிய நிலைமை. இந்த ரோட்டில் நீச்சல் அடிக்கிற மாதிரி 40 நாள் விடாமல் பேஞ்சிருந்தா என்ன செய்யும்? அப்படியே எல்லாரையும் வாரின்னு போயிட்டு வாங்க, அங்கே இருக்குது உங்களுக்கு சென்னையில் ரொம்ப நாள் நின்ட்டிங்க, அந்த கடலில் போய் இருங்க அப்படியே என்ன செய்யும்? எல்லாரையும் வாரி கொண்டுன்னு போகுமா போகாதா? தான் நடந்துச்சு. அப்படியே மனுஷகுமாரும் வருங்காலத்திலே அப்பொழுது 2 பேர் வயலில் ஒருவன் எடுத்துக்கொள், ஒருவன் கைவிட. 2 ஸ்திரீகள் கதை பேசின்னு மாவாட்டின்னு இருப்பாங்களாம். எந்திரம் அரைந்து கொண்டு இருப்ப ஒருத்தி எடுத்துக்கோ, ஒருத்தி கைவிடப்படும். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எப்படி இருங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எத்தனை பேர் விழித்திருக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 5:1-10 சகோதரரை, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. ஏன்? இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். புதுசு கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். திடீர்னு வருவார். சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதி ஆனவளுக்கு வேதனை வருகிறது பொழுது அழிவு எப்படி வருமா? சடிதியாய் அவர்கள் மேல் அவர்கள் தப்பி போவது இல்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. உங்களை அப்படி பிடிக்கக்கூடாது. உலக மக்களை பிடிக்கலாம், உங்களுக்கு வந்து திடீர்னு என்ன செய்யக்கூடாது? நீங்கள் ஆயத்தமா? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளாதவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல, இந்த வசனமும் வீட்டில் மாட்டணும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி சபையில் கூட மாட்டலாம். மற்றவர்கள் தூங்குறது போல நாம் என்ன செய்யக்கூடாது? தூங்காமல். கேட்குதா? எல்லாரும் எழுப்புனதுக்கு நான் உங்களை சத்தமாக பேசுகிறேன்னு. நாம் தூங்காமல் விழித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தூங்குகிறவள் ராத்திரியிலே அதுதான் நானும் சொல்கிறேன். தூங்குறவங்க ராத்திரியில் தூங்குங்க. எல்லாம் பைபிளில் இருக்குது, நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் பைபிளில் இருக்குது. பைபிளில் என்ன இருக்குது? தூங்குறவர்கள் எப்போ தூங்கணுமா? ராத்திரியிலே தூங்க. வெறி கொள்ளுகிறவள் ராத்திரியிலே வெறி. அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு வச்சுங்க, அதை விட்டுருங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமும் எப்படி இருக்கணும்? தெளிவர்களாக இருந்து விசுவாசமும் அன்பும் என்னும் மார்க்க வசத்தை ரட்சிப்பின் நம்பிக்கை என்று தலை சீராவையும் தரித்து கொண்ட கடவுள். தேவன் நம்மை கோபாய்க்கினுக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு அடைவதற்கே நியமித்திருக்கிறார். நாம் விழித்திருப்பவர்களானும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடைய கூட நாம் ஏகமாய் இழைத்திருக்கும்படி அவர் நமக்காக அளித்தார். 2 தீமோத்தேயு 3:1-5. மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்திருக்கிறாயே. நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோன்ற என்ன அறிவு எப்பவுமே நமக்கு உணர்வு இருக்க வேணும். எப்படி எனில் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இப்போ வாசிக்க இது இன்றைக்கி உலகத்தில் நடக்குதா? எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இது நடக்குதா இன்றைக்கி? நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்வர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கலாம், துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மதிலாக்க, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இதெல்லாம் இருப்பாங்க, நீ என்ன செய்யக்கூடாது, அந்த கூட்டத்தில் சேராது. 2 தீமோத்தேயு 4:1 நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோர்களுக்கு மரித்தவர்களும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசனமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாய் வைத்து கட்டளை இடுகிறதாவது. என்ன கட்டளை கொடுக்குறார்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். வெறும் நல்ல காலம் பிறகுதுன்னு சொல்லினே இருக்கக்கூடாது, சரியா? இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு இருக்குதா பைபிளில்? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளலாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அது ஒரு காலம் இருக்கு. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளனாக இருந்து தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை உன் ஊழியத்தை நிறைவேற்றும். யோவான் 16:1 நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்கிறாரோ, நீங்கள் இடரல் அடையக்கூடாதுன்னு என்ன சொன்னார் ஆண்டவர்? அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பு ஆக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். உங்களை கொலை செஞ்சுட்டு என்ன நினைப்பானா? நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சேன், இது ஆண்டவர் கொடுத்த ஊழியம், எனக்கு என்ன ஊழியம்மா? உங்களை கொலை செய்கிறது அவருடைய ஊழியம், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்கிற காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினால் இவைகளை உங்களுக்கு அந்த காலம் வரும்பொழுது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதென்று நீங்கள் என்ன செய்யணும்? நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஏதோ நடக்குதுன்னு நினைக்க, இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் நான் சொன்னதை நினைவு கூறுங்கள். நான் உங்களுடைய கூட இருந்தபடினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்ல. லூக்கா 12:54-50. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழுங்கிறதை நீங்கள் காணும் பொழுது மழை வரும் என்று சொல், அந்தபடியாகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்கிறேன், அந்தபடியாகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு இந்த காலத்தையோ நிதானிக்காமற் போகிறது என்ன? எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு, என்ன நடக்கப்போ, இதை உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்ல தெரியுது, இது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? என்ன காலம் இது? 1 பேதுரு 4:17. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. என்ன காலம்? ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அவருடைய வீட்டை முதல்ல சுத்திகரிக்க போகிறார். இவ்வளோ நாள் இஷ்டமாதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வருகைக்கு முன்பதாக தம்முடைய சபையை சுத்திகரிக்கிற காலம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்கள் முடிவு. ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கே இந்த நிலைமைன்னா ஆண்டோடைய பிள்ளைங்கள் இல்லாதவங்களுக்கு என்ன நிலைமை? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே? அந்த காலம் ஆண்டவர் நம்ம உணர்த்துகிற எந்த காலத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரசங்கி 3:15. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று உள்ளத்திலே எண்ணினேன். 1 கொரிந்தியர் 4:5. அதனால் கர்த்தர் வருமளவும்
நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஆண்டவர் வந்து தீர்ப்பு சொல்வார், நீங்களாக வந்து தீர்ப்பு சொல்லாதீங்க. அதுக்குன்னு ஆண்டவர் இருக்கார். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியாக்கமா, எல்லாத்தையும் வந்து வெளியாக்குவார். எதுவும் இருதயங்களின் யோசனைகளையும் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். அப்பொழுது அனைவருக்குரிய அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இந்த நாட்களிலே எந்த காலத்தில் இருக்கிறோம், என்ன நடக்க போகிறது, எந்த உணர்வாய் விழிப்பாய் இருந்து என்ன செய்யணும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தூங்கி கொண்டிருக்கிற காலம் இல்லை. த ஃபுல்னஸ் ஆஃப் காட்ஸ் டைம், தேவனுடைய காலத்தின் நிறைவு. முதலாவது, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம் காட் சென்ட் ஹிஸ், காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம் குமாரனை அனுப்பினார். ஆகவே நீர் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் காலமாய் இருக்கு. இரண்டாவது, in the fullness of time God visited his people, காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களை விடுவித்து தம்முடைய சத்துருக்கள் கைகளிலிருந்து அவளை விடுதலை ஆக்கினார். மூன்றாவது, in the fullness of time God fulfilled his promise, ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்த, காலம் நிறைவேறின போது அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார். ஆகவே நாம் சோர்ந்து போகக்கூடாது. சில நேரத்தில் அந்த வசனம் நிறைவேறும் வரை நம்மை புடமிடும், பல சூழ்நிலைகள் நடக்கும், அதெல்லாம் சோர்ந்து பின்வாங்கி போகக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள பொறுமை உங்களுக்கு. நான்காவது, in the fullness of time God performed his miracles, காலம் நிறைவேறின பொழுது தேவன் தன்னுடைய அற்புதங்களை செய்தார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எலிசபெத்தை வயதான காலத்திலே மலடி எனப்பட்ட உனக்கு தேவன் பிள்ளையை கொடுத்தார். ஐந்தாவது, in the fullness of time God fulfilled his prophets, காலம் நிறைவேறும் தேவன் என்னென்னலாம் வாக்கு தீர்க்கதரிசி மூலம் வெளிப்பட எல்லாம் என்ன ஒவ்வொன்றாய் அந்தந்த காலத்திலே ஏசாயா தீர்க்க சொன்னது நிறைவேறின, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறின என்று அந்த காலத்திலே. ஆகவே நாமும் தேவன் கொடுத்த வெளிப்பாடுகள் தீர்க்கதரிசனங்களை நிறைவேறும்படின அதை வைத்து போராட வேண்டும். அதுதான் பவுல் சொல்கிறார். ஆறாவது, in the fullness of time God sent his Holy Spirit, போய் காத்திருங்கள். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது தேவன் என்ன செய்தார், தம் ஆவியானவரை அனுப்பி இந்த கடைசி நாள் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை உங்கள் பிள்ளைகள் உங்கள் குமாரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஏழாவது, in the fullness of time God will send his son again. இப்போ எந்த காலத்தில் வந்து நிற்கிறோம், இப்போ தேவன் காலம் நிறைவேறும் பொழுது மீண்டும் என்ன செய்ய போகிறார், தம்முடைய குமாரனை அனுப்ப போகிறார். அந்த காலம் யாருக்கும் தெரியாது, பிதாவுக்கு மாத்திரம்தான். நினையாத நேரத்திலே தேவன் தம் குமாரனை அனுக்கிறதுனால நாம் என்ன செய்யணும், அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாரும் எடுத்துக்கொள்ள, ஒருவன் 2 பேர் ஒன்றா இருப்பாங்க, ஒருவன் கைவிடப்படுவான். அந்த கூட்டத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இராதபடி இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவரை தேடி ஆண்டவரை சந்திக்க என்ன செய்யணும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்குமா, தேவனுடைய அந்த காலமாக இருக்கிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவி எங்கே. இந்த நாட்களில் மிக எச்சரிப்பாக உணர்வுள்ளவர்களாக தேவ பயத்தோடு நாம் காணப்படும்போது தேவன் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உம்முடைய பிறப்பை கொண்டாடும்படி, உம்மைக்கு நன்றி செலுத்தும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை பாடி ஆண்டவரே, இந்த நாட்களிலே உமக்கு நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வாசத்துக்காகவும் இந்த நாட்களிலே உம்முடைய காலங்களை
உணர்ந்து கொள்ளும்படி எல்லாம் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஏற்ற காலத்திலே நீ குமாரனை எங்களுக்காக கொடுத்த தேவன், எங்களை சந்தித்த தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றுகிற தேவன். உடைய ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றுகிறது. மீண்டும் எங்களுக்காக நீர் வரப்போகிறீர். இந்த அடையாளங்கள் எல்லாம் நாங்கள் கண்டு அதை உணர்ந்து கொண்டு ஆயத்தமாக இருக்கும்படி இந்த நாட்களிலே நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி. அப்படி தேவையெல்லாம் நீர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகம்பலம் தாரும். எல்லா சுகவீனம் நோயிலை முற்றிலுமாய் அகற்றுவீராக. கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதி. எல்லாவற்றிலும் செழிப்பாக சம்பூரணமாய் வாழும்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. தீமைக்கு பொல்லாப்புக்கு விலைக்கு காத்து ஒருவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும் உடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தார். ஆசீர்வதி. எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பவநாசம் நீங்கிடவே இருள் யாவையுமே அகற்றி நிலமே புது வாழ்வு அளித்திட வந்தவரே, புவியாள வந்தவரே. ஆய குளிரை தேடி வந்தார், அவனியை மீட்கும் பாலகன் இவரே. ஆய குளிரை தேடி வந்தார், அவனியை மீட்கும் பாலகன் இவரே. அதிசயம் செய்யும் தெய்வம் இவரே, அவனிலோரை வணங்கிடுவோம், புவியாள வந்தவரே. பவநாசம் நீக்கிடவே இருள் யாவையுமே அகற்றி நிதமே புது வாழ்வு அளித்திட வந்தவரே, புவியாள வந்தவரே. வேதம் கூறும் ஜோதி விளக்காய் தன்னொளி வீசிட பூவினில் பிறந்தார். வேதம் கூறும் ஜோதி விளக்காய் கண்ணொளி வீசிட பூவினில் பிறந்தார். இழந்ததை நாடி தேடி வந்தார், அற்புத பாலனை தொழுதிடுவோம், பியாள வந்தவரே. பவநாசம் நீங்கிடவே இருள் யாவையுமே அகற்றி நிதமே புது வாழ்வு அளித்திட வந்தவரே, புவியாள வந்தவரே. மாளிகை இல்லை மஞ்சமில்லை, ஏழை தொழுவில் இறை மகன் உதித்தார். மாளிகை இல்லை மஞ்சமில்லை, ஏழை தொழுவில் இறை மகன் உதித்தார். முன்னணை பாலகன் மேசியா இவரே, வல்ல பிதாவை பணிந்திடுவோம், புவியாள வந்தவரே. பவநாசம் நீக்கிடவே இருள் யாவையுமே அகற்றி நிதமே புது வாழ்வு அளித்திட வந்தவரே, புவியாள வந்தவரே. விண்ணோர் துதிக்க மண்ணோர் மகிழ உன்னத
உலகினில் உதித்தார். விண்ணோர் துதிக்க மண்ணோர் மகிழ உன்னத பாலகன் உலகினில் உதித்தார். தாழ்மையின் ரூபமாய் தாரி மீதினில் தற்பரன் இயேசு அவதரித்தார். வியாழ வந்தவரே பவநாசம் நீக்கிடவே இருள் யாவையுமே அகற்றி நிதமே புது வாழ்வு அளித்திட வந்தவரே புவியாள வந்தவரே. தாவீதின் வேராய் பூவில் வந்தார் மண்ணுயிர் மீட்டிடும் பாலகன் இவரே. தாவீதின் வேராய் பூவில் வந்தார் மண்ணுயிர் மீட்டிடும் பாலகன் இவரே. ஆறுதல் அளிக்கும் தேவன் இவரே. ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம் புவியாள வந்தவரே பவநாசம் நீக்கிடவே இருள் யாவையுமே அகற்றி நிலவே புது வாழ்வு அளித்திட வந்தவரே புவியாள வந்தவரே.